க்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்புங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமானதல்ல. இப்போ நான் கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறேன், அது எடுக்காமல் போயிடுவான், பசியில் இருக்கிற காக்கா வந்து எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வேணா வச்சு பாருங்களேன் எடுக்குதா அப்படின்ட்டு. ரொம்ப கடினம்தான். இந்த அமாவாசைக்கெல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு படையல் போடுறவங்க படையல் போட்டு கா கா கான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க, வந்து எடுக்காது. அப்படி ஒரு வேளை காக்கைக்கு பசி அப்படின்னா வந்து எடுத்துருக்கணும் இல்லையா? எடுக்கிறது இல்லை. அப்போ அது யார் வச்சா எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் கூட ஒரு வகையிலே தனது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னா அப்படி வந்து தினமும்லாம் வந்து எடுக்காது. எல்லாம் தினமும் வைக்கக்கூடியவங்க இருப்போம் இல்லையா? நிறைய பேர் சாப்பாடு வைப்பாங்க, பிஸ்கட் வைப்பாங்க, மிக்சர் வைப்பாங்க, இல்லைன்னா சைவம் அசைவம் ஏதோ ஒரு உணவை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த காகம் வந்து